முன்னேற்பாடுகள் எந்த விதத்தில் சாத்தியம் மாறும்? கரும யுத்தம் ஒரு பக்கம் புரட்சிகளாக இருந்தாலும் இந்த யுத்தம் எப்படி நம்ம அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? மீண்டும் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்பு? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அது எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவேன். இந்த தேர்தலுக்குள்ள ஒன்றிணைந்தாலே சார் நம்ம 2026 ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒன்றிணைந்தால் திமுக சாதகமாக அமைச்சிருக்கு சார். உங்களுடைய கருத்து வரவேற்கக்கூடியது. அதுதான் நடக்கும். ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் மனத்திலும் இருக்கிறது. ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைந்தால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணம் நிறைவேறும், ஈடேறும். ஒன்றிணைப்பு கருத்துக்களை மாறுபடுறாரு எடப்பாடி. அதுக்கு என்னதான் சார் காரணம்? உங்க நட்புக்குள்ள நீங்க தயவுசெய்து என்னை கேட்கறது அவரை கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து வேற யாராவது ஒரு நல்ல கருத்து தான், ஆழமான கருத்து, சத்தான கருத்து. என்னை பொறுத்தவரையில் கட்சி இணைவு குறித்து நான் எந்தவித டிமாண்டும் வைக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், எதிரியும் இல்லை நண்பர்கள் இல்லை என்று. எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒரு மனதார திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்கிறல்ல. இன்னைக்கு கேஸ் 6 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுகின்றதில் நாங்கள் யோசனை செய்வோம்.